வணக்கம்ங்க. ஷார்ட் குக்கிங் சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது டைப் நம்பர் 3 ஆலு பரோட்டா. ஏற்கனவே 2 டைப் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். முடிஞ்சாக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். வேகமாக பண்ணலாம். எப்படி பண்ண போகிறோம், என்ன தேவையான பொருட்கள்னா, பெரிய சைஸ் ஆலு 1, 3 குட்டி ஆலு, அதுக்கப்புறம் 1 ஆனியன், 2 பூண்டு, நல்ல கார்லிக்கை வந்து பொடியாக நறுக்குங்க, இல்லை துருவிருங்க. அப்புறம் வந்து மசாலாவுக்கு தேவையான பொருட்கள், ஓமம் வந்து நான் கையிலேயே வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிறேன், உப்பு, அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர்னா வரமிளகா பொடி, இது வந்து கரம் மசாலா, இது வந்து கஸ்தூரி மேத்தி இல்லைனா காஞ்ச வெந்தய பொடின்னு மார்க்கெட்டில் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. தயவுசெய்து ஃப்ரெஷ் வெந்தயம் போட்டுறாதீங்க, அந்த டேஸ்ட்டை வந்து நீங்கள் பேக்கப் பண்ண முடியாது. ஆலு பரோட்டாக்கு க்ரஷ்டு மேத்தி, ட்ரைடு மேத்தி தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த உருளைக்கிழங்கை வந்து நம்ம வேக போட்டுட்டு வெங்காயத்தையும் பூண்டியும் ஏக்தம் பொடியாக நறுக்கிக்க போகிறோம். உருளைக்கிழங்கு வெந்த உடனே ஒரு கடாயில் கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு இந்த மசாலா பொடியாக நறுக்கியிருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயம் அண்ட் பூண்டு, அதை வந்து கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு அது மேலே வந்து நம்ம வெந்து கொட்டின ஆலுவை போட்டு அதுக்கு மேலே இந்த சாமான்லாம் போட்டு நல்லா கலரிட்டு ஆற வச்சுட்டு, எய்தர் நீங்கள் கோதுமை மாவில் அப்படியே கலந்து பெசிஞ்சு தண்ணி இல்லாமல் அந்த தண்ணி விட்டுக்கும், அதுலேயே ஆலு பரோட்டா பண்ணலாம். இல்லைனா நீங்கள் வந்து பொடி நீங்கள் வந்து மசாலா தனியாக எடுத்து வச்சுட்டு ரவுண்டாக பூரன் போலி மாதிரி சப்பாத்தி இட்டு அது மேலே வச்சு ஃபில் பண்ணி பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு டைப் தான் பண்ண போகிறேன். நான் மாவுலேயே போட்டு பிசைஞ்சு பண்ண போகிறேன். அதுதான் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை வேக வச்சுட்டு பார்க்கலாம். இப்போ இதில் உப்பு போட்டு பொடியாக கட் பண்ணியாச்சுங்க. இதை மூடி வச்சு நம்ம 5 விசில் விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆலு பரோட்டா குவிக் மோட் ஆரம்பிச்சிடலாங்க. இது வந்து டாத்தரில் சோயா ஆட்டான்னு வருது, வீட் அண்ட் சோயா, அது ரொம்ப நல்லா இருக்கும் பரோட்டாஸ்க்கு. இப்போ இவ்வளோ மெல்லிசாக பூண்டையும் வெங்காயமும் நறுக்கிக்கணும். ஓகே, உருளைக்கிழங்கு வந்து மசிச்சாச்சு. நான் வாங்க பண்ணலாம். இன்கிரீடியன்ஸில் மஞ்சப்பொடி சொல்ல மறந்துட்டேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கடுகோட ஓமம் மாத்திரம் தாளிச்சிக்கலாம். கடுகு வெடித்து ஓமம் பொரிஞ்சிட்டுங்க. இப்போ வந்து நம்ம பூண்டு வெங்காயம் போட்டுக்கலாம். தேவையான உப்பு மஞ்சப்பொடியும் அதிலே போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், மெலிசா வதக்கினாலுமே நம்ம மூடி வச்சிருக்கோம். இந்த பூண்டும் வெங்காயமும் நல்லா வெந்துடுத்துங்க. இப்போ இதில் வந்து மசிச்ச உருளைக்கிழங்கு, அப்புறம் நம்ம எல்லா மசாலா சாமான் அவுல்லேருந்து எல்லாத்தையும் போட்டுடலாம். அவுல் எதுக்குன்னா அது ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டு, பரோட்டா அப்படியே பிசுக்காமல் நீட்டாக வரத்துக்கு. இப்போ இது இந்த மாதிரி மத்து வச்சு நல்லா மசிச்சுட்டோம். இப்போ இதை வந்து இந்த சோயா ஆட்டாவில் போட்டு நம்ம பிசைய போகிறோம். இது நல்லா ஆறட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம ரைத்தாக்கு வந்து ஆனியன் நறுக்கின்னு வந்துடலாம். இது நல்லா ஆறிட்டுங்க. இதை வந்து இந்த சோயா மாவில் போட்டு பிசைஞ்சிட்டு பரோட்டா பண்ண போகிறோம். இதுக்கு நடுவில் தயிர் மோர் கொஞ்சம் சிலிப்பி வச்சுருக்கேன், குட்டியாக வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இதில் கடுகு தாளித்து கொட்டினீங்கன்னா ஆனியன் ரைத்தா ரெடி. இதை பிசைஞ்சிட்டு அப்படியே திரட்ட வேண்டிதான். இப்போ எண்ணெயில் வந்து உங்களுக்கு பெருங்காயம் போட்டாச்சு. நம்ம வந்து கடுகு போட்டுக்க போகிறோம். தாளித்து கொட்டிடலாம். இந்த பச்சடியில் கலந்துட்டாக்க ரைத்தா ரெடி. இப்போ இதை அப்படியே கலந்துட்டிங்கன்னா ரைத்தா ரெடிங்க. இப்போ வந்து இந்த பரோட்டாஸை மீடியமாக திரட்டிட்டு ஆயிலை வந்து தவாவில் ஊட்டிட்டு அப்புறம் போடுங்க. சப்பாத்தி அதெல்லாம் பண்ணும்போது தேப்லாலாம் அந்த ரவுண்ட் பண்ணதை போட்டுட்டு வெந்த அப்புறம் தான் நம்ம நெய்யோ எண்ணெயோ விடுவோம். பரோட்டா ரிவர்ஸ் அது. ஸோ நம்ம வந்து எண்ணெய் போட்டுட்டு அப்புறம் அது மேலே அதை போட போகிறோம். எண்ணெயை போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நம்ம இட்டு வச்சுருக்கிற அந்த பரோட்டாவை எடுத்து அப்படியே மைல்டாக ஜென்டிலாக ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. 2 பக்கமும் நல்லா சுட்டு எடுத்துட்டிங்கன்னா ஆலு பரோட்டா ரெடி. சூடாக சர்வ் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கணுங்க, ஃபுல்லாக வேகணும், எல்லாமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இதாங்க ஆலு பரோட்டா குக் ஆனதுக்கான பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. ஓகே, வாங்க அப்படியே இந்த ஆலு பரோட்டா பிக்கிள் வித் ரைத்தாவோட சாப்பிட வாங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்புடன் உங்கள் பிரியா மகேஷ். நன்றி, வணக்கம்.